கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். 103வது சங்கீதத்தை நம்ம வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்த்தோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்கிற இந்த 3 வார்த்தையை நம்ம பார்த்தோம். 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எத்தனையோ மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நம்மை கிருபைகளினாலேயும் இரக்கங்களினாலேயும் நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறார், இன்னும் பாதுகாப்பார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனை துதிக்கிறதை, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினாலே அநேக நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தர வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவனிடத்தில் கேளுங்கள். கேட்கிற நன்மைகளை நிச்சயமாக தந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்.